சகல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறளின் துவக்கத்தில் இருக்கும் இச்செய்யுள் இவ்வுலகனைத்துக்கும் பகவான் பரபிரம்மே காரணமாக இருக்கிறார். அவரையே சார்ந்து அவரால் படைக்கப்பட்டே இவ்வுலகம் உள்ளது என்று கூறுகிறது. நம் தமிழ் மொழி சாலச் சிறந்தது. வடமொழிக்கு நிகரான ஏன் இன்னும் அதைவிட பெருமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. எப்படி கங்கையின் புனிதமாய காவிரி என்று கொண்டாடுகிறோமோ அதை போலத்தான் வடமொழியை காட்டிலும் நம் தமிழ் மொழிக்கு தனி சிறப்பு. இரண்டு மொழிகளையும் இரண்டு கண்களாக கொண்ட வேண்டும் என்றே நம்முடைய ஆச்சாரியர்கள் ஓதினர். ஆனாலும் நமக்கு எளிதில் புரியக்கூடியது, அன்றாடம் சொல்லக்கூடியது, பெருமானை நமக்கருகே கொண்டு வந்து விடக்கூடியது, உள்ளத்தை உருக்குவது தமிழ் மொழியில் அடைந்த பாடல்களே. வைணவ ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், சைவ ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், எனதான் சம்ஸ்கிருதத்தில் பேசியிருந்தாலும் எழுதியிருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் உருகியதுன்னு பார்த்தால் அது தமிழ் மொழியில் இருக்கும் செய்யுள்களுக்கே. வேதம் வடமொழியில் இருந்தபடியால் அது அனைவருக்கும் எட்டாமல் போய்விடும் என்பதற்காகவே பகவான் ஆழ்வார்களை படைத்து அந்த வேதத்தையே தமிழாக்கி கொடுத்தான். 10 ஆழ்வார்கள் பிறந்து 4 வேதங்களின் உட்கருத்துக்களை தமிழ் மொழியில் 4000 திவ்ய பிரபந்தமாக அருளி செய்தார்கள். அது சொல்லும் கருத்தும் வேதாந்தம் சொல்லும் கருத்தும் ஒன்றே. ஆனால் நமக்கு புரிவதற்கு எளிமையாய் தமிழ் வேதங்கள் தான் நமக்கு கொடுக்கும். இது உண்மை. ஆனால் அதில் சில ஆண்டுகளாக ஒரு ஐயம் ஏற்பட்டது. இவர்களெல்லாம் வைணவர்கள், இவர்களெல்லாம் சைவர்கள், அதனால் இவர்கள் எழுதும் பாடல் இப்படித்தான் இருக்கும். இவர்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் என்பதற்காக விட்டுவே என்று தமிழில் எழுதுகிறார்கள். இவர்களுக்கு சிவனை பிடிக்கும் என்பதற்காக சிவனே பரம்பொருள் என்று எழுதுகிறார்கள். இவர்களெல்லாம் தமிழர்கள் தானா? இது புது தமிழாக இருக்கும் போல் இருக்கிறதே. ஆழ்வார்களுடைய காலம் எது? சரித்திரப்படிக்கு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு. அப்படின்னா இற்றைக்கு 1100 ஆண்டுகள் முன்பாக. அப்போ அவ்வளவுதானா தமிழகம்? நாம் நம் தமிழகத்தை பற்றி லெமூரியா கண்ட காலத்திலிருந்து பேசி வருகிறோம். அவ்வளவு பழையது தமிழகம். ஆகவே சங்ககால தமிழில் என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் இக்கால தமிழ். 1300 வருடம் 1100 ஆண்டுகள் தான் ஆகியுள்ளன. அதனால் இதை புது தமிழ்னு சொல்லிவிட வேண்டும். பழைய தமிழில் சமய ஆராய்ச்சி உள்ளதா? வைணவத்தை பற்றியோ சைவத்தை பற்றியோ சொல்லப்பட்டிருக்கிறதா? சனாதன தர்மங்கிற இந்து தர்மத்தின் கொள்கைகள் சங்ககால புலவர்களால் பாடப்பட்டிருக்கின்றனவா? சேரனோ, சோழனோ, பாண்டியனோ, பல்லவனோ, தொண்ட நாட்டு மன்னவனோ இவர்களெல்லாம் புரவலர்களாக இருந்து சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டார்களா? அப்படி கேள்விப்பட்டதில்லை. அவர்களெல்லாம் பொதுவான தர்மத்தை பற்றினவர்கள், எந்த சமயத்தையும் பற்றவில்லை. ஆகவே சங்ககால தமிழர்களுடைய மரபு இந்து சமயமாக இருக்க முடியாது. அது ஒரு பொதுமறையாக இருந்திருக்கும் அப்படிங்கிற வாதம் ஒரு 50-60 ஆண்டுகளாக காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாதத்துக்கு மேலும் வலு கூட்டுவதற்காக காது ஒட்ட வைத்தல், கண் ஒட்ட வைத்தல், கால் ஒட்ட வைத்தல் என்று மேலும் மேலும் பலதும் திரித்து சொல்லப்பட்டு வருகின்றன.
இவையெல்லாம் எத்தனை தூரம் உண்மைக்கு புறம்பானவை. அதில் நேற்றைய உபன்யாசத்திலே திருக்குறள் சனாதன தர்மத்தை தான் சொல்ல வந்தது அப்படிங்கிறத ஒரு 12-15 குறளை வைத்து பார்த்தோம். அதனால் திருக்குறள் என்பது பொதுமறை, அது எந்த மதத்தையும் சாராதது, வள்ளுவர் எந்த மதத்தையும் சாராதவர் என்கிற வாதங்களெல்லாம் அல்ல. அதத்தனையும் உண்மையான வாதங்களே அல்ல, உண்மைக்கு புறம்பானவை. அதை முதல் குறளிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். எப்போ ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொன்னாரோ முதல்ல திருவள்ளுவர் ஆஸ்திகவாதின்னு ஒத்துக்கொள்வோம். அவர் ஆஸ்திகர். ஆஸ்திகர்னா கடவுள் உண்டுன்னு ஏற்றுக்கொள்ளுபவர். ஆத்திகத்தோட நிறுத்தலை, வேதங்களை புகழுகிறார். அப்போ வேதம் உண்டுன்னு ஏற்றுக்கொள்ளுபவர். அத்தோடு நிற்கவில்லை, கர்மங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்மத்தை இறைவனடி சேர்ந்தவன் தொலைக்கிறான்கிற உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறார். சரணாகதி தத்துவத்தை விளக்குகிறார். வீடுங்கிற மோட்ச பூமி, முக்தி என்னும் திரும்ப வராத இடம் உள்ளது, அதைத்தான் ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டும் என்பதை பலகாலும் பேசுகிறார். இது எதுவுமே நாத்திகர் கொள்கைக்கோ பொதுமறை கொள்கைக்கோ இந்து தர்மத்தை அல்லாத தர்மத்துக்கோ ஒத்து போகாத கொள்கைகள். இப்போ சொல்லப்பட்ட அனைத்துமே இந்து சமயத்துக்குத்தான் ஒத்துக்கொள்கிற கொள்கைகள் அப்படிங்கிறத நேற்றுக்கு நம்ம விளக்கமாக பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து திருக்குறள் இருக்கட்டும், அது குறள். ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்வது பரிபாடல் என்ன சொல்லுகிறது, பதிற்று பத்து என்ன சொல்லுகிறது, அகநானூறு என்ன சொல்லும், புகநானூற்றில் என்ன இருக்கிறது, பெரும்பானாற்றுப்படை என்ன சொல்லுகிறது. அப்போ இந்த சிலப்பதிகாரம் என்ன கூறும், கம்பராமாயணம் என்ன சொல்லும். இதை போல பண்டைய தமிழ் நூல்களில் சனாதன தர்மம் சொல்லப்பட்டுள்ளதா, சைவம் உள்ளதா, வைணவம் உள்ளதா, நீங்கள் சொல்கிற தெய்வங்களெல்லாம் அதில் பேசப்பட்டுள்ளதா என்கிற கேள்வி எழும். அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய சனாதன தர்மம், அதிலும் சிறப்பாக வைணவ தர்மம் சங்ககால தமிழில் எப்படி நன்கு விளக்கப்பட்டுள்ளது. சங்ககால தமிழுங்கிறது சின்ன சமாச்சாரம் இல்லை, மிகவும் பெரியது. ஆனால் அதில் எங்கெங்கு பாசுரங்களை எடுத்தாலும், எங்கே தொட்டு பார்த்தாலும், மீனை உடலில் எங்கு தொட்டாலும் தண்ணீர் வழவழப்பு இருக்குமா இல்லையா? மீனோட உடம்புல எங்கே வேணால் தொடுங்க, தண்ணீர் வழவழப்பு தான் இருக்கும். அதை போல இந்த பரிபாடலோ பதிற்றுப்பத்தோ எதுவோ எங்கு தொட்டாலும் அங்கே இந்து சமாதான தர்மம்தான், சனாதன தர்மத்தின் கொள்கைகள் தான் காணப்படுகின்றன. அப்போது பொதுவாக ஒரு 8-10 கேள்விகளை பற்றி சொல்கிறேன். கேள்விகளை இப்போ முன்னுரையாக மனசில் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கு தகுந்தா போலே மேற்கொண்டு என்னென்ன பாட்டுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கேள்விகள் தான் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கிற கேள்விகள். நாம் பலரும் புத்தகத்தை படித்தோ, அதுவும் மொழிபெயர்ப்பு புத்தகத்தை படித்தோ, அதுதான் ஆபத்து. மூல புத்தகத்தை படிப்பதற்கு ஒன்று வடமொழி தெரியவில்லை அப்படின்னா மூல புத்தகத்தை படிச்சுடலாம். அது மொழியே தெரியல, அதனால் படிக்க முடியல. சரி, தமிழ் மொழி தெரியும் என்னால் தமிழிலும் சங்ககால தமிழ் மொழி படித்தால் புரியவில்லை. அது 2வது ஆபத்து. முதல் ஆபத்து சம்ஸ்கிருதம் தெரியல போனா போகிறது, அது நம்ம தாய்மொழி இல்லையே, விட்டுடுவோம். நம்ம தாய்மொழி தமிழ். அப்போ தமிழ் தமிழ் தமிழ்னு இவ்வளவு தூரம் பேசுகிறோமே, அந்த தமிழில் ஒரு 1000 வருஷத்து பழைய தமிழை படித்தால் புரியுமோ? 2000 வருஷத்துது, முதல் சங்கத்துது, 10,000 வருஷத்து தமிழ், 10,000 ஆண்டு தமிழ் புரியுமா? அல்லது இடைச்சங்கம் 5000 ஆண்டு தமிழ் புரியுமா? அல்லது கடைச்சங்கம் 2000 ஆண்டு தமிழ் புரியுமானால் 10 ஆண்டு தமிழ் புரிவதே கடினம். இப்போ இருக்கிற தமிழே படிக்க முடியலன்னால் அது முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் தமிழான்னு தெரியணுமே, அதனால் வேணும்னா படிக்க முடியாமல் இருக்கலாம். இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கிற தமிழெல்லாம் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்புகிற தமிழ், இவ்வளவு தான் படித்து வச்சுருக்கோம். அது இலக்கண பிழை இல்லாத தமிழும் இல்லை, அந்த நாளில் படித்த ஓரளவு கூட இப்போ யாரும் படிப்பதில்லை. ஆனால் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோமே, தமிழர்கள் தான் முன்னேற வேண்டும், நாம் ஒரு தனியாக இருக்கோம். இப்போ பாரத தேசத்தோடு சேர்ந்திருக்கோமா இல்லையா? அப்போ தமிழர்கள் எல்லாருமே ஒருவேளை நாஸ்திகர்கள்ங்கிற போல பேசுகிறார்களே, அந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு சமயமே கிடையாதுன்னு சொல்கிறார்களே என்றெல்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமோ? பேசுபவர்கள் யாரும் எந்த பாடலையும் மேற்கோள் காட்டுவதே இல்லை. எத்தனை ஊடகத்தில் யார் பேசினாலும் தமிழ் தமிழ்னு சொல்லுகிறீர்களே, தங்க கால தமிழில் நாத்திகம் இருக்கிறதுன்னு பாட்டு சொல்லுவீரா?
சங்ககால தமிழில் இன்னென்ன இருக்கிறதுன்னு மேற்கோள் சொல்லுவீரானால் சொல்றதே இல்லை. எல்லாம் நம்முடைய கோள், மேற்கோள் ஒன்றும் கிடையாது. நாம் எதை தோன்றுகிறதோ பேசுகிறோம்னால் அப்போ கேட்குறவர்களுக்கு தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு பாட்டு சொல்லாமல் 1.5 மணி நேரமாக கேட்டுட்டு இருக்கோம் நாம். சங்கத்தமிழ் சங்கத்தமிழ்ங்கிறார்களே, அப்போ பரிபாடலில் இப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னு பேச்சாளர் சொல்ல வேண்டாமா? அப்படின்னே சொல்லாமல் பேசியிருந்தால் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ கேள்விகளை சொல்லிவிடுறேன், மனசில் வாங்கிக்கோங்க. இந்த கேள்விகளை வச்சுட்டே இனிமே என்ன படித்தாலும் படிங்கோ. இந்த கேள்விகளை வச்சுட்டே என்ன கேட்டாலும் கேளுங்கோ. கொஞ்ச நாளில் என்ன தெரியுமா ஆகும்? மெதுவாக சந்தேகங்கள் விலகி எதையோ இப்போ கேட்டுருக்கமே அதெல்லாம் நிறுத்தி விடுவீர்கள். எதையோ படித்து கொண்டிருக்கிறீர்களே அதெல்லாம் நிறுத்தி விடுவீர்கள். அப்போ ஒன்றும் படிக்க மாட்டோம்னால் உண்மையான சங்கத்தமிழை படிக்க தொடங்குவீர்கள். அதுதான் நடக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு யார் பேசுகிறார்களோ அவர்கள் எதை சங்கத்தமிழ்னு புரிந்து பேசுகிறார்களோ அதை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சங்கத்தமிழை படிக்கவே இல்லையே. இப்போ நான் வேகமாக பரிபாடலில் இப்படி சொல்லியிருக்கிறதுங்கிறேன். யாருக்கான உங்களுக்கு தைரியம் வருமா? எந்த பாட்டிலன்னு கொஞ்சம் சொல்லும் சுவாமி அப்படின்னு கேட்டுவிட்டா நான் அவ்வளோதான். இப்போ அப்படி சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நான் தப்பிச்சுன்னு இருக்கலாம். நம்ம யாரும் கேட்கறது இல்லையோ. இதை போல உபன்யாசத்தில் நேரம் உட்கார்ந்தா கூட எழுந்து கேட்கலாம். ஊடகத்தின் மூலம் திரையில பார்த்துட்டு இருக்கிறச்சு யார்கிட்ட எழுந்து கேட்கறது? கேட்க தெரியல. அதனால சரின்னு காதுகளில் கேட்டுக்கொண்டே போய்கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த கேள்விகள் என்னான்னு பார்ப்போம். ஒன்று, சங்கப்புலவர்கள் சங்ககால தமிழிலே சங்கத்தமிழிலே வேதம் பிரமாணம் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டதா அல்லவா? வேதத்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார்களா, இல்லைன்னு சொல்லியிருக்கார்களா, இகழ்ந்து சொல்லியிருக்கார்களா, அது தவறுன்னு சொல்லியிருக்கார்களா? முதல் கேள்வி. எங்கே தேடி பார்த்தாலும் வேதத்தை புகழ்ந்துதான் சங்கத்தமிழ் பேசுகிறது. இகழ்ந்து ஒரு இடத்துல பேசலை. இகழ்ந்து பேச வேண்டாம், இல்லைன்னு சொல்லலை. வேதத்தை இல்லைன்னு சொல்லவில்லை. இருக்கு நான் மறை, எழுதா கிளவி, எழுதா மொழி, வாய்மொழி, என்னென்ன உண்டோ அதுக்கு பெருமை தான் பேசுகிறது. அதனால் இதான் முதல் கேள்வி. இப்போ இன்னைக்கு எல்லாரும் வேதத்தை தவறாக சொல்லி அதில் சொல்லியிருக்கிற கோட்பாடுகள்லாம் தமிழர்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமே. அப்படி தெரியவில்லையே. சங்ககால தமிழ் எல்லாத்துலேயும் வேதம் கொண்டாடப்பட்டிருக்கிறதே. இதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள், தெய்வங்கள், வருணனோ, சந்திரனோ, சூரியனோ, குபேரனோ, சிவனோ, முருகனோ, திருமாலோ, இவர்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தெய்வங்கள். இவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறோமா இல்லையா? சங்கத்தமிழ் இருக்கா இல்லையானால் இதே தெய்வங்களை பற்றி தான் சங்கத்தமிழ் பேசுகிறது. இதை தவிர ஒத்தரை கூட தாங்க கண்டுபிடிச்சிடவே இல்லை. இது வேதத்தில் எந்த தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த தெய்வங்களை எப்படி ஆராதிக்க வேணும், பூசிக்க வேண்டும்னு வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் சங்கத்தமிழும் சொல்லுகிறது. அது பதிற்றுப்பட்டா இருக்கட்டும், பரிபாடலாக இருக்கட்டும், அதே தெய்வங்களை பற்றி தான் பேசும். அப்படின்னால் வேதத்தை மீறி தாங்கள் பேசவில்லைன்னு அர்த்தம் பண்ணிங்க. வேதம் சொன்னத்தை தான் சொல்லுமே தவிர அதை தாண்டி இவர்கள் பேச முற்படவே இல்லை. அப்படின்னா நீங்கள் சங்கத்தமிழை குறை கூறுகிறீர்கள்னு ஒரு சத்தம் எழும். இதைத்தான் சொல்ல வந்தேன். இதுக்கு விதண்டாவாதம்னு பேர். வேதத்தை புகழ்ந்து பேசி இருக்கின்றதான்னு சொன்னால் வேதத்தை புகழாட்டாத்தான் சங்கத்தமிழ் வசத்தின்னு யார் சொல்லிண்டா? அது நாம இட்டுக்கட்டின கதை. அப்படி வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அதற்கு எது பிடித்திருக்கிறதோ, எது உண்மையோ அதை புகழும். அதை புகழாத்தா என்ன, புகழ்ந்தா நமக்கு என்ன? இப்போ இகழவில்லை, இல்லைன்னு சொல்லவில்லை. அப்போ ரெண்டாவது, வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள் தான் சங்கத்தமிழிலும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், மாற்றி எதையும் சொல்லவில்லை. அப்புறம் மூணாவது, கர்மத்தால் பிறக்கிறோம், பிறந்த இடத்தில் இன்ப துன்பங்களில் அகப்படுகிறோம், சரணாகதி செய்தால் கர்மக்கட்டிலிருந்து விடுபடுவோம். இதை சங்கத்தமிழ் ஒத்துக்கொள்ளுகிறதா இல்லையா? நிச்சயமாக ஒத்துக்கிறது. பாவத்தையும் புண்ணியத்தையும் ஒத்துக்கொள்ளுகிறது. அதனால் தான் பிறக்கிறோம்னு சொல்லுகிறது. பிறவி என்பது சுழல்னு தேறுகிறது. இந்த சுழலிலிருந்து வெளியே வருவதற்கு சரணாகதி, இறைவனடி சேர்வது வழின்னு சொல்லுகிறது. சேர்ந்தால் அடைய போகிற இடத்திலிருந்து திரும்ப வர தேவையில்லை. இந்த கர்ம சுழற்சியை பற்றி எல்லா சங்க புலவர்களும் பாடியிருக்கார்கள். அப்போ இது மூணாவது கேள்வி. இப்போ இந்த ஒவ்வொரு கேள்வியும் ஊடகங்களில் எப்படி திரித்து சொல்லப்படுகின்றனான்னு தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒவ்வொன்றும் எதிர்மறையாக தான் பேசியிருக்கா. அப்போ வேதத்திலேயே பிரமாணம்னு சொல்லவே இல்லை சங்கத்தமிழ், இது தனி, சம்ஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்வா, தேவதைகளே கிடையாதுன்னு சொல்லிடுவா, கர்மமாவது பிறப்பாவது கண்ணால் பார்க்கறது தான் உண்மை, இதை மீறி எதையுமே நம்ப வேண்டாம், இதெல்லாம் பிரச்சாரம்.
ஆனால் அந்த பிரச்சாரம் சங்கத்தமிழில் இல்லை. அடி எனக்கு என்ன ஒன்றே ஒன்று ஒரு விண்ணப்பம்னால், யாரும் பிரச்சாரம் பண்ணட்டும், அவரவருக்கு உரிமை இருக்கிறது, அவரவர் தமது அறிவறி வகை தாராளமாக பண்ணட்டும். ஆனால் எங்கே தப்பா படுறதுனால், நான் எது தமிழ்னு சொல்லுகிறேனோ அதுதான் சங்கத்தமிழில் உள்ளதுன்னு போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இது ஒன்று தான் எல்லாருடைய விண்ணப்பம். இது உம்ம மதமா? 108 மதம் இருக்குது, நீரும் ஒரு மதத்தை கொண்டாடுறோம், 109 சேர்த்துக்கிறோம், அதை யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் நான் எதை பேசுகிறேனோ அதுதான் சங்கத்தமிழர் மதம்னு சொன்னால் கேட்பவன் குழம்பி போய் விடுகிறான். அது சங்கத்தமிழர் மதமே இல்லையே. அப்படி சொல்லணும்னாலும் இதோ இதன் அடிப்படையில் சொல்லுகிறேன்னு சொல்லணும். அடிப்படையும் பிரமாணமும் சொல்லாமல் சொன்னத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் காது சற்றே புளித்து போகும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கொஞ்சம் புளிக்காமல் கேட்டுப்போம். அப்போ 3வது கர்ம ஜன்ம சுழற்சி, இதை சங்கத்தமிழ் ஒத்துருக்கா இல்லையா? ஒத்துக்கொள்ளுகிறது. அப்புறம் 4வது பார்ப்போம். நாம் இப்போ வச்சுருக்கிறது அரசர்களை பற்றி, சேரன் சோழன் பாண்டியன் முன்னாள் அரசர்கள்லாம் சொல்கிறோமே. இப்போ இதுகாரும் பேசப்பட்ட வேதத்தையோ, வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதையோ, வேதம் பிரமாணங்கிறதையோ, கர்ம சுழற்சியை பற்றியோ அரசர்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரித்தார்களா அல்லவா? சோழ மன்னவனுக்கு சமீபத்தில் கட்டி 1000 ஆண்டுன்னு எடுத்தோமா? தஞ்சை பெரிய கோயில் கட்டி 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அது அரசாங்கமே நடத்தின நிகழ்ச்சி. அது வெறுமனே அரசாங்கத்தின் இந்து சமய தர்ம அறக்கட்டளை கோவில் மட்டும் நடத்தின நிகழ்ச்சி அல்ல. தயவுசெய்து வித்தியாசத்தை பார்த்துக்கோ. ஏன்னா அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி இந்து சமய அறநிலையத்துறை. அது இந்து சமயத்துக்கு எதை நடத்திட்டுன்னா கூட அது ஒதுக்கி விட்டுடலாம். ஏன்னா அது இந்து சமயத்துக்கு நிறுத்தி நடத்திட்டுலாம். ஆனால் மதச்சார்பின்மைன்னு பேசிக்கொண்டிருக்கிற தமிழக அரசே ஏற்றுக்கொண்டு நடத்தினதான் தஞ்சை பெரிய கோயில் விழா. அதுதான் சோழ மன்னவனை பற்றி நடத்திட்டு. யாரும் சேர சோழ பாண்டியர்களை இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பாண்டியர்கள் தான் சங்கத்தமிழை மதுரை பட்டணத்தில் வளர்த்தவர்களே, இதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ அந்த அரசர்கள் தெய்வங்களை ஒத்துண்டார்களா இல்லையா? வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களா? அரசர்கள் பாடு என்னங்கிறத சங்கத்தமிழ் பேசியிருக்கிறது. ஏன்னா இந்த புலவர்கள்லாம் அரசர்களை கொண்டாடத்தானே பாதி பாட்டு. சங்கத்தமிழில் கூட இன்னும் பார்த்தோம், பரணி பாடுறார்கள்னு சொல்கிறோம். ஒரு ராஜா பெரிய வெற்றி பெற்றிருப்பார், அதை பற்றி பாதி பாட்டு இருக்கும். இல்லை தோல்வியுற்றிருப்பார், இல்லை அவருக்கு துன்பம் வந்திருக்கும். இதை பற்றி ஏதோ ஒன்று தான் பாட்டே பிறக்கும். அரசனை புகழ்வதாகவே பல பாடல்கள் உள்ளன. அப்போ அந்த அரசர்கள்லாம் என்ன கொள்கை உடையவர்களாக இருந்தார்கள் பார்த்தால், அநேகமாக 99 பேர் 100க்கு ஆஸ்திகர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். 99% சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்கார்கள். 99% வேதத்தை உயர்த்தியாக கொண்டாடினவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு சாட்சி. ஆனால் இதெல்லாத்தையும் மொத்தமாக மறந்துடணும்னா எப்படி மறந்துட முடியும்? அப்போ 4வது கேள்வி, அரசர்கள் எப்படி வாழ்ந்ததாக சங்கத்தமிழ் கூறுகிறது? ஆத்திகர்கள் தானே, இந்து சமயத்தை தழுவித்தான் இருந்தார்கள். ஆம், அந்த கேள்வி முடிந்தது. அப்புறம் 5வது தான் ரொம்ப முக்கியம். மதம் சாரா அரசோ அரசர்களோ இருந்தார்களா? நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லை, நான் பொதுவானவன்கிறது எத்தனை அரசர்கள் கொள்கை? ஒன்று சைவ மன்னவனாக இருந்திருப்பார், இல்லை வைணவத்தை ஆதரித்திருப்பார்கள், அல்லது முருகனை தொழுதிருப்பார்கள். இப்படித்தான் அரசர்கள் இருந்திருக்காளே தவிர நாங்கள் எதையுமே சேராதவர்கள் சொன்னதே இல்லை. இப்போ என்ன பெரிய வாதம் நடக்கிறதுனால், எதையும் சேர்ந்தவனாக, ஏதான் ஒரு மதத்தை சேர்ந்தவனாக அரசன் இருந்தால் அது குழப்பத்துக்கு வழிவகுக்கும். ஆகவேதான் அரசாங்கம் மதச்சார்பின்மைன்னு சொல்கிறாலும் இல்லையோ. அப்போது மதச்சார்பின்மை தானே சோழ மன்னவன் பேசியிருக்கணும், அதைத்தானே பாண்டியன் பேசியிருக்கணும், அதைத்தானே சேரன் பேசியிருக்கணும்னால். அப்படின்னு பேசிவிட்டா தஞ்சை பெரிய கோவிலை வந்து கட்டுவா, அப்படின்னு பேசிவிட்டா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு 7வது மாடத்தை எழுப்புவார்கள், பண்ணியிருக்க மாட்டாளே. அப்போ இத்தனையும் கட்டினார்கள் என்னால் அவர்கள் மதச்சார்புடையவர்களே. அப்போ இன்னைக்கு சொல்றவர்கள் மதச்சார்பு இருந்தாலே தீமை. அப்போ சோழன் தீமையா, பாண்டியன் தீமையா, சேரன் தீமையா? அவர்கள் ஒத்தொத்தரும் மதச்சார்போடு தான் இருந்திருக்கா. ஆனால் அவர்கள் காலத்தில் இருக்கிற நீதியின் தர்மமும் இந்த காலத்தில் இருக்கா? அப்போ மதச்சார்பு இருந்தும் எப்படி அனைவரையும் சமமாக பார்க்க முடிஞ்சது? எல்லா பிரஜைகளையும் எப்படி நன்னா பாதுகாக்க முடிஞ்சதுனால், ஏனெனில் நேற்றுக்கு சொன்னதை திரும்ப ஞாபகம் வச்சுங்கோ, சனாதன தர்மங்கிற ஹிந்து தர்மம்தான் மதச்சார்பு இருந்தாலும் மற்ற மதங்களை ஏற்றுக்கொண்டு சமமாக நடத்தும் சகிப்புத்தன்மையை உபதேசிக்கும் மதம். இந்த மதத்தில் அவர்கள் இருக்கவே தான் வம்பில்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு போக முடிஞ்சது. அதையும் நினைவில் வைத்துக் கொள்க. அப்போ அரசர்கள் மதச்சார்பற்றவராக இருந்தாளானால் இல்லையே.
மதச்சார்போடு தான் இருந்திருக்கார்கள். ஆனால் எல்லாரையும் சமமாகத்தான் நடத்தியிருக்கார்கள். அவர்களை புகழ்ந்து தான் இந்த எல்லா புலவர்களும் பாடியிருக்கிறார்கள். 5வது கேள்வி பார்த்தோம். அப்புறம் 6வது, எந்த சங்க புலவராவது ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்தார்கள், ஆரியர்கள் தான் அந்தணர்கள், அவர்கள் வந்து சேர்ந்தவர்கள், திராவிடர்கள் வேறே, தமிழர்கள் வேறே, அந்தணர்கள் யாரும் தமிழர்களே கிடையாது, அவர்கள் வேதம் மட்டுமே படித்து நம் தமிழர்களை ஆக்கிரமிப்பதற்காக வந்தவர்கள், இப்படின்னு ஒரு சங்ககால புஸ்தகத்திலேயான்னு இருக்கா பார்ப்போம்? ஒன்லியுமே இல்லையே. சங்ககால தமிழில் கைபர் போலன் கனவாய் இருந்ததுன்னே தெரியலையே. அப்புறம்னா அது வழியாக வந்தாளா இல்லையான்னு பேசுறதுக்கு இப்போ இது மொத்தமாக ஆங்கிலேயர்கள் எழுதிய கட்டுக்கதை அப்படிங்கிறத பலவிதமாக நிரூபிச்சாச்சு. ஆனால் தேவையில்லாமல் இதே வாதத்தை பிடித்து கொண்டு ஆரியர்கள்னா அந்தணர்கள், அவர்கள்லாம் வேற்று நாட்டவர்கள், அவர்கள்லாம் வடமொழி வல்லுநர்கள், அவர்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது எவ்வளவு தூரம் போயிடுறதுனால், இது எத்தனை தூரம் போகிறதுனால், இதை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக ராவணன் தமிழன், அந்த ராவணனை அழிப்பதற்குத்தான் ஆரியன் ராமன் வந்தான். அதனால் சம்ஸ்கிருதம் படித்தவர் ராமர், தமிழ் படித்தவர் ராவணன். ஏதோ ஒன்று தமிழை வசத்திக்கணுங்கிறதுக்காக ராவணனை தமிழன்னு சொல்லியா ஒத்துக்கணும்? அவ்வளோ தூரம் இறங்கி போக வேண்டாம் இல்லையா? தாராளமாக தமிழ்னே பேசிக்கிட்டோம் இப்போ. ஆனால் ராவணன் தமிழன், ராமன ஆரியன் இகழணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி போக வேண்டாமே. சரி, அப்படியே இருந்தாலும் ராவணன் நல்லவன் ஏதானோ கம்பராமாயணம் சொல்லியிருக்குமோ, சிலப்பதிகாரத்தில் இருக்குமோ, இல்லை பரிபாடலில் ஹிரண்யகசிபு நல்லவன் எங்கேயானு இருக்குமோ? ஏன்னா அசுரர்கள் அரக்கர்கள் நல்லவர்கள்னு சொல்லணும்னால் இவர்கள் நல்லவர்கள்னு புஸ்தகத்தில் இருக்கணுமே. அப்போ பதிப்பு பற்றி சொல்லட்டும், சிலப்பதிகாரம் சொல்லட்டும், பெருமானாட்சி படை சொல்லட்டும், அகநானூறு ஒன்றுமே சொல்லலையே. இது இத்தனை புஸ்தகத்திலையும் ஹிரண்யகசிபு தீயவன்னு தான் சொல்கிறது, இத்தனை புஸ்தகத்திலையும் ராவண தீயவன்னு தான் சொல்கிறது. அதனால் இது ஒரு பெரிய புழுகு, பெரிய பொய். ஆரியர்கள்னு ஒன்று ஏற்றுண்டு அவர்கள் எங்கோ வடக்கே தாண்டி இருக்கிறவர்கள் வந்தார்கள்னு சொல்லிண்டு அவர்கள் இமாச்சலத்து கைபர் போலன் கலவாய், இது எதுலேயுமே உண்மை இல்லை. சரி, மாற்று கருத்தாக திருக்குறளில் வள்ளுவர் அந்தணமையை பற்றி, பிராமணர்களை பற்றி என்னன்னு சொல்கிறா தெரியுமோ? அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செண்டன்மை பூண்டு ஒழுகலான். அந்தணர் என்போர் அறவோர், அந்தணர்கள் பிராமணர்கள்னால் அவர்கள் அறவோர், தர்மத்தின் வழி வழுவாமல் நிற்பவர்கள். அந்தணர்கள்னு சொல்பவர்கள் தர்மத்தின் வழி நடப்பவர்கள். அறவோர், அறம்னா தர்மம், அந்தணர்கள்னால் தர்மத்தின் வழி நடப்பவர்கள். தர்மம்னா என்னன்னு சொல்றது பாருங்க. செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அந்தண் அர், அம் அழகிய, தன்மை கருணை குளிர்ச்சி, அர் உடையவர், அழகான மேம்பட்டதான கருணையை உடையவர்கள். தங்களை தவிர இருக்கிறவர்களாக இருக்கட்டும், தங்கள் வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அனைவரிடத்திலும் கருணையே கொண்டவர்கள், எல்லாரிடத்திலையும் குளிர்ச்சியே கொண்டவர்கள், அவர்கள் தான் அந்தணர்கள். அப்போ அந்தணர்கள்னு சொல்றதுக்கு இதுதான் பொருள் இருக்கே தவிர, அந்தணர்கள்னால் எங்கோ இருக்கிற ஆரியர்கள்னு சொல்லி ஆரியர்கள்னா வந்து சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம் பெரும் கட்டுக்கதை. அப்படிங்கிறது சங்கத்தமிழ் இருக்காங்கிறதான் கேள்வி. இப்போ ஓரிடத்திலும் காணப்படவில்லை. இதோ திருக்குறளில் அழகா சொல்றார். இப்போ எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் இன்னொன்று சொல்றார். மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குறைன்ற கெடும். பார்ப்பான் பிறப்பு, பார்ப்பனன்கிறவர் தான் வேதத்தை பார்ப்பான், அதனால பார்ப்பனன். வேதத்தை நன்கு உணர்ந்தவன், வேதத்தை தனக்கு சொத்தாக கொண்டவன் பார்ப்பான், அவன் பிராமணன். அந்த பிராமணனுடையது எப்போ தெரியுமோ கெட்டு போகும்? இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னால் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். நான் தப்பாக சொல்கிறேன்னு யாரும் நினச்சக்கூடாது. பார்ப்பான் பிறப்புன்னு இருக்குனால் அப்போ பார்ப்பனன் பிராமணன் பிறப்பால்ங்கிறது தெரியறதே. பிறப்பால் பிராமணனாக இருக்கார். ஆனால் எதாவது இல்லாத போயிட்டால் பிறந்தும் பிறவாததற்கு சமம் தெரியுமோ? பிறப்பால் அந்தணன். ஆனால் அவனை எப்போ அந்தணன் ஒத்துக்க முடியும்னால் ஒழுக்கத்தால் அந்தணனாக இருந்தால்தான் பிறப்பால் பிறந்தது ஏற்றம் தரும். அதனால தான் ஒழுக்கம் குன்ற கெடும். பிராமணன் வேதம் சொல்லியிருக்கிற ஒழுக்கத்தை மட்டும் குறைச்சுட்டார்னால் அவர் பிறந்தே பிரயோஜனம் இல்லைங்கிறார். அதனாலே ரெண்டு விஷயம் சொல்லப்படுறது. பிராமணர்கள் அத்தனை பேரும் வேதம் ஓதுபவர்களாக இருந்திருக்கிறார்கள், தெளிவுபடுத்தியாச்சுப்போ. அதுதான் சங்கத்தமிழ் ஒத்துக்கிறது. இப்போ அடுத்து பிறப்பால் பிராமணர்கள்ங்கிறத ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிருக்கு, ஒத்துக்கொண்டாகிவிட்டது. மூணாவது தான் இன்னும் அழகு. நீ என்ன பார்ப்பனனாக பிறந்திருந்தாலும் ஒழுக்கத்தை மாற்றினாயானால்
நிச்சயமா பிராமணன் நிற்காது, அதுவும் தெளிவுபடுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 4வது, பிராமணன் இருந்தாலே மற்ற வர்ணத்தவர்கள் எல்லாரிடத்திலையும் கருணையோடு இருக்க வேண்டும். இப்ப இது பல இடத்துல ஆபத்து வருது. என்னால் அந்தணன்மை அந்தணன்கிற தன்மையிலிருந்து விட்டு கொடுக்க போகவே தான் இத்தனை ஆபத்து. அப்ப அந்தணனாக இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அவ்வளவு தூரம் பிராமணர்களை பத்தி எதிர்ப்பு சொல்லப்படுறதே. எத்தனை பேர் இருப்பா சுவாமி? 100க்கு ஒருவேளை 97 பேர் பிராமணர்களோ, 1.5 பேர் பிராமணர்கள். இப்ப பாரத தேசத்தில் இருக்கிறவான்னு கணக்கெடுத்தா, அதுவும் நம்ம தமிழகத்தில் எடுத்து பார்த்தேன்னால் 7 கோடி மக்களுக்குள்ளே அப்படி தொழாவி பார்த்தா 7 லட்சம் பேர் கிடைப்படும். அவ்வளவுதான். 1% 1.5%, 10 லட்சம் பேர் இருக்கலாம். அந்த 1.5% போய் என்னத்தை சாதிச்சிட முடியும்னால் சாதிக்கலாம். அந்த 1.5% தனக்குரிய ஒழுக்கத்திலிருந்து சற்றும் மாறாமல் இருக்க வேண்டும். இருக்கார்களான்னு பார்த்தா அதுதான் சிரமம். இப்போ அதை பற்றி தான் கவலைப்பட வேண்டுமே தவிர, அது எங்கேயோ கைவர் போலன் கணவாயா ஆரியர்களாலாம் கவலைப்பட்டு இருக்க வேண்டியதே இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சுப்போம். அப்ப அந்த கொள்கையே சங்கத்தமிழில் இல்லை, ஆரியர்கள் கொள்கை பேசப்படவே இல்லை. அப்புறம் 7வது கேள்வி, வடநாட்டு புராணங்கள் இதிகாசங்களான பாகவத புராணத்தையோ வால்மீகி ராமாயணத்திலேயோ மகாபாரதத்தையோ பாத்ம புராணத்தையோ சங்கத்தமிழ் இல்லை என்று சொல்லித்தா. வடநாட்டு புராணங்கள் வேற நாட்டோடது, நாம் அதெல்லாத்தையும் கொண்டாட வேண்டியதில்லை. ராமனே கிடையாது, புனைக்கதை கட்டுக்கதை, கண்ணன் என்பவன் இல்லை கட்டுக்கதை என்று சொல்லியிருக்கானால் வரிக்கு வரி எழுத்துக்கெழுத்து ராமாயணத்தை மேற்கோளாக சங்கப்புலவர்கள் எடுக்கிறார்கள். அதிலிருந்து சங்கப்புலவர் காலத்துக்கு முற்பட்ட காலம் ராமாயணம்னு தெரிஞ்சு போச்சே. எப்போ சங்கப்புலவர்கள் ராமாயணத்திலேருந்து மேற்கோள் எடுக்கிறார்களோ அந்த கதையை சொல்றதா இருந்தால் அப்ப அவர்களுக்கும் பல்நெடுங்காலம் முன்னாடி இருக்க வேண்டாமா? அப்பதான் எடுக்க முடியும். அவர்கள் சொல்றத வேற முது வேதம், முது ராமாயணம், முது பாரதம், இவர்களே 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இவர்கள் எல்லாமே நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற 2018 வருஷத்துல இருக்கோமோ இல்லையோ, அது ஆரம்பிக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை பழமையானவர்கள் சங்கத்தமிழர்கள். அவர்கள் சொல்றது காலமே தெரியாததான முதுவேதம், காலமே தெரியாததான ராமன் கதையினால் அப்ப எத்தனை முன்னால் அதற்கு இருந்திருக்கணும். அப்ப சங்கத்தமிழர் புலவர்களே இத்தனை கொண்டாடினோம்னால் அவர்களால் மிக பழமையானதாக எடுத்தாளப்பட்ட அந்த கவிதைகளை எவ்வளவு தூரம் நம்ம கொண்டாடுறோம்? அதை போய் நம்ம தப்புன்னு சொல்லலாமா? ஆக 7வது கேள்வி, வடநாட்டு புராணங்களை இல்லை என்று சங்கத்தமிழ் சொல்லித்தா. அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் தப்பானவர்கள்னு சொல்லித்தா? அப்படி தெரியவே இல்லை. அப்புறம் 8வது ரொம்ப முக்கியமான கேள்வி, எந்த சங்கத்தமிழையாவது தமிழ்நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் பாரத புண்ணிய பூமியை சேர்ந்த பகுதி அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கா? ஒரு இடத்துலையும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறார், நாங்க பாரத புண்ணிய பூமியை சேர்ந்தவர்கள், மேருமலைக்கு தெற்க இருக்கிறவா, அது இங்க இருக்கு, கலிங்க தேசம் இருக்கு, அங்க தேசம் இருக்கு, இந்த தேசம் இருக்கு, அந்த தேசத்துக்குள்ள நாங்க தமிழ்நாட்டில் திராவிட நாட்டில் இருக்கோம் என்று தான் சொல்லிக்கிறாளே தவிர, ஆனா இன்னைக்கு பேச்சு எடுத்த உடனே பாரத நாடு வேற, நாங்க வேற அப்படிங்கிற கொள்கை சங்க புலவர்களுக்கு இருந்திருக்கணுமே. இருந்தா தான் நான் தமிழன்னு சொல்லிக்க முடியும். சரி, ஒருவேளை இது என் கொள்கைன்னு சொன்னால் அப்ப சங்கத்தமிழ்னு சொல்லிக்க கூடாது. ஏன்னா அவர்கள் கொள்கை இது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், யாரு புது மதம் ஆரம்பிக்கிறத பத்தி அடி எனக்கு ஆட்சேபமே இல்லை. 108ஓட 109 இல்லை, 216ஓட 217 அதை பத்தி ஆட்சேபமே இல்லை. ஆனா சொல்ல வந்தது, அந்த புது சமயத்தை ஏற்படுத்திட்டு இதுதான் சங்கத்தமிழர் மரபுன்னு சொல்ல வேண்டாம், அதை தவிர்க்கவும் என்று மட்டும்தான் இப்ப பேச்சே. அப்ப 8வது கேள்வி, தமிழகம் என்ன தனியா அல்லது பாரத நாட்டை சேர்ந்ததா? சேர்ந்தது தான், புண்ணிய பூமியை சேர்ந்தது தான் தமிழகம். 6 பேர் பிரிச்சுன்னு போகணும்னுட்டோ தனி தமிழ்நாடு வேணும்னுட்டோ கோரிக்கை எழுந்ததே இல்லையே. அப்போ ஒருவேளை சங்கப்புலவர்களை விட நமக்கு தமிழ் பற்று அதிகமாக படுத்தோ? அந்த மாதிரி எதாவது இருக்குமோ? சீத்தலை சாத்தனாரை விட, கம்பரை விட, இளங்கோவடிகளை விட நமக்கு ஒருவேளை தமிழ் அதிகமாக தெரிஞ்சு போச்சோன்னால் தெரியாதது தான் ஆபத்தே. அதிகமாகலாம் தெரிஞ்சு போல இப்போ அடிப்படை தமிழே தெரியல. அதனால தான் அவர்களை படிக்கவும் இல்லை, மேற்கோள் எடுக்கவும் இல்லை. 8ஆம் கேள்வி. அடுத்தது 9ஆம் கேள்வி ரொம்ப முக்கியம். எங்கேயாவது தமிழர்கள் சங்க புலவர்கள் தமிழை விரோதித்து யாரான்னு பேசினாலோ இல்லை வேற்று மொழியை யாரான்னு பேசினாலோ அவர்களை என்ன வேணும்னாலும் தாழ்ந்த இழி சொற்களால் வசைப்பாடலாம் ஒருவேளை எழுதியிருப்பாளோ? அப்படின்னு எங்கேயானு எழுதியிருக்காளான்னால் கூடவே கூடாதுங்கிறாளே. இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நாணன் அன்னயம் செய்து விடல் ஒருத்தர் எழுதி வைக்கிறார். என்னதான் இருந்தாலும் நல்ல சொற்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், தீய சொற்களை சொல்லவே சொல்லாதீங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று,
இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. தப்பான வார்த்தையே பேசாதேன்னு தமிழர் பண்பாடு. ஆனால் நாம் தமிழ் மொழியை உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக மற்ற எல்லாரையும் தப்பு தப்பாக பேசின்னு இருந்தா அதுவா தமிழர் பண்பாடு? அப்போ எதுக்கு அப்படி பேசின்னு இருக்கோம்? பேசுறத முதல்ல நிறுத்தணும் இல்லையா? கண்டபடிக்கு ஷாட்டு மேனிக்கு பேசிவிட்டு தமிழர் பண்பாடுன்னு பேசினால் அது இல்லையே தமிழர் பண்பாடு. அப்படின்னா ஒருவேளை பேசுபவர்கள் தான் தமிழர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆபத்தை ஏன்னா அந்த பண்பாடு இல்லை. அப்போ எப்படி தமிழர்கள்னு ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? இது 9வது கேள்வி. எங்கேயும் வசைபாட சொல்லவே இல்லை. அப்போ யாரையும் அந்த மாதிரி இகழ்ந்து பேசக்கூடாது, தவறான சொற்களை பயன்படுத்தவே கூடாது. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியம் 10வது கேள்வி. இப்போ சனாதன தர்மத்தை தவிர வேற ஏதாவது ஒரு மதம் இன்றைக்கு உலகளாவிய அளவில் 2 மதங்கள் இருக்கின்றன. அந்த 2 மதத்தில் உள்ளவர்களையும் அரவணைத்து ஆதரித்து போக வேண்டும். அதுதான் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் ஆசை. அப்போ அந்த 2 மதங்களை பற்றி சங்கத்தமிழில் எங்கேயானும் பேசப்பட்டு உள்ளதா? அந்த 2 மதத்தை பற்றி சங்கத்தமிழ் எங்கேயானு சொல்லியிருக்குமானால் எப்படி சொல்லும்? 2000 வருஷம் 2300 வருஷம் இவ்வளவுதான் அந்த மதமே. சங்கத்தமிழ் பாடப்பட்டது 5000 வருஷம் 10வது வருஷம். அப்போ எப்படி அந்த மதத்தை பேச முடியும்? பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக மொத்தத்தில் சங்கத்தமிழுக்கு பிற்பட்டு வந்தது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சங்கத்தமிழ் சொன்னதை ஏற்றுக்க மாட்டோம். சங்கத்தமிழுக்கு முன்னால் இருக்கிற வால்மீகி ராமாயணம் பாரதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் பின்னால் இருப்பதை ஏற்றுக்கொள்வோம். சங்கத்தமிழ் நல்ல வார்த்தையே பேசுன்னதை ஒத்துக்க மாட்டோம். ஆனால் சங்கத்தமிழை காப்பாற்றுறதுக்கு கண்ட மொழியும் பேசுவோம். இது எதுவும் சங்கத்தமிழர்களுடைய மரபே அல்ல, நம் தமிழகத்து பண்பாடே அல்ல. ஆக 10 கேள்விகளை ஞாபகம் வச்சுங்க. இந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் இப்போ மேற்கொண்டு நாம் எல்லா பாடல்களையும் பார்க்கவே போகிறோம்.